அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சா நஃபீலா. நான் 4ஆம் வகுப்பு ஒளியஞ்சல் 11 பள்ளியில் படிக்கின்றேன். நான் இப்பொழுது பாலும் அதனுடைய பயன்களை பற்றி கூற வந்துள்ளேன். மன வாழ்க்கையின் தொடக்கமும் புது மனையின் துவக்கமும் இந்த பாலில் தானே ஆரம்பம். ஈன்றெடுத்த அனைத்து உயிர்களுக்கும் இறைவன் கொடுத்த மிக பெரிய இனிய வரம் அல்லவா இந்த பால். பால் போன்ற மனம் என்று பலரும் வாழ்த்த காரணம் பாலின் தூய்மை அல்லவா. அறுசுவை உணவில் அதிக சுவை சேர்ப்பது பாலால் செய்த உணவு என்பது உண்மை அல்லவா. பசும் பால் தரும் தயிரும், தயிர் தரும் நெய்யும், குளிர்ச்சி தரும் மோரும் கால சூழ்நிலைக்கு ஏற்ற உணவு அல்லவா. விருந்தினரின் உபசரிப்பு முறையில் பால் கொண்ட தேநீர் இனிமை அல்லவா. அது விருந்தின் முழுமை அல்லவா. பிறை வழிபாட்டிற்கு அபிஷேகம் 1000 இருப்பினும் பால் அபிஷேகம் தான் தனித்துவம். அன்னத்தில் 1000 வகை உண்டு என்றாலும் பாலால் உருவான தயிருக்கு எப்போதும் தனி மதிப்பு உண்டு. குழந்தைகள் விரும்பும் பனிக்கூழில் குறைவில்லா பாலின் சுவை உண்டு. அதனால் பனிக்கூழை சாப்பிட குழந்தைகள் அதிக ஆசைப்படுவதுண்டு. உடலின் சக்தி கூடவும் உடலின் எடை எளிதில் ஏறவும் உணவே மருந்து என்று சொல்லுவதற்கு எடுத்துக்காட்டாக பாலை அனைவரும் கூறுவது உண்டு. சத்துமாவென்று பல சந்தைப்படுத்தினாலும் பாலின் துணையோடு கலந்து அருந்தும் போதுதான் சுவையும் பலமும் அதிகமாகும். தேவர்கள் அருந்தும் அமிர்தமே ஆனாலும் அதுவும் பாலை பக்குவப்படுத்தி உருவானதாகும். மனிதனின் முதல் உணவு பாலில் தொடங்கி இறுதியில் பாலில் தானே முடிவடைகிறது. பாலின் அருமை பலவாகும். நான் சொன்னது மிக குறைவாகும். பாலின் மகத்துவத்தை போற்றிடுவோம். பாலை குடித்து வாழ்ந்திடுவோம். நன்றி, வணக்கம்.